குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் ஏதாவது ஒன்றை இழந்திருந்தால் அல்லது ஏதாவது ஒன்றை தொலைத்திருந்தால் அதை தேடி கண்டுபிடித்து விடலாம். ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லது ஏதாவது ஒன்றை இழந்து போயிருந்தால் அதுக்கு ஈடாக அல்லது அதற்கு ஒப்பாக வேறு ஒன்றை கூட வாங்கி கொள்ளலாம். குறிப்பாக நம்முடைய சரீர அவயவங்களில் பல்லு விழுந்துருச்சுன்னா அதுக்கு இன்னொரு பல்லு வச்சுக்கலாம். மாற்று பல் வச்சுக்கலாம், மாற்று உறுப்பு. சரி, அதே போல் சரீர அவயவங்களில் ஆர்கன்ஸில் கூட இன்னைக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துருச்சு. மாற்று அந்த உறுப்புகளை வைக்கக்கூடிய ஒரு அந்த டெக்னிக்கல் வந்துருச்சு. எதை வேண்டுமானாலும் இழந்து போனதை, தொலைந்து போனதை அல்லது கெட்டு போனதை சீர்படுத்தி கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான மருத்துவ ரீதியாக கூட நமக்கு சகலமும் நமக்கு இன்றைக்கு உதவி செய்கிறது. அப்போ நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளலாம் என்றாலும் கூட தொலைந்து போனால் திரும்பவும் கொண்டு வரவே முடியாத ஒன்று நமக்குள் இருக்கிறது. அது என்னது? நம்முடைய ஜீவன். நம்முடைய உயிர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நம்முடைய பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போனால் அது மறுபடியும் நமக்குள்ள திரும்பி வராது. இதை யோபும் சொல்றாரு. நான் போனால் திரும்பி வராத இடத்திற்கு போகிறேங்கிறார். போனால் திருப்பி வர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த வேதம் இதை குறித்து சொல்லுகிறது, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை. வாசிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. உங்க ஜீவனுக்கு ஈடா நீங்க எதை கொடுக்க முடியும்? உங்க உயிருக்கு ஈடா நீங்க எதை கொடுக்க முடியும்? நிச்சயமா அதுக்கு ஈடாவும் கொடுக்க முடியாது, திரும்பியும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவன். அது உயிர். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 ஒரு வார்த்தை இருக்கிறது, மனப்பாட வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். போதும், அது உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த ஜீவனானது ஒரு மனுஷனை விட்டு எடுக்கப்பட்டு போகுமானால் அல்லது தன் வாழ்க்கை முழுவதையும் அவன் ஈடேற்றி கொள்ளும்படியாக அவன் எத்தனையோ விதமான நற்காரியங்கள் இந்த சரீரத்துக்கு செய்திருந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் பிரிந்து போகும் என்பது மாறாத உண்மை. அதனால தான் ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, 49ஆம் சங்கீதம். 49ஆம் சங்கீதத்தில் அதில் நீங்கள் 6 முதல் 14 வரை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 மட்டும் வாசிக்கலாம். எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. இவனை மீட்டுக் கொள்ளக்கூடிய மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. என் உயிருக்கு பதிலாக இதை எடுத்துக்கங்கன்னு சொல்ல முடியுமா? என் ஜீவனுக்கு பதிலாக இதை வச்சுக்கங்கன்னு சொல்ல முடியுமா? என் உயிரை மட்டும் இந்த நிறைய பேர் இந்த திருடர்கள் பயம் இந்த இருக்கிற சமயத்தில் அல்லது தீவிரவாதிகள் வருகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுவாங்க, எப்பா நீ எதை வேணாலும் எடுத்துகிட்டு போ, என்னை மட்டும் விட்டுருப்பா. அப்போ என்னென்னா, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இவன் உயிரோடு இருந்தால் எல்லாத்தையும் மறுபடியும் சம்பாதித்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம். அப்போ என்ன இழந்து போனாலும் திருப்பி வந்துடும், உயிர் போனால் திருப்பி வராதுங்கிற பயம். அதனால தான் சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ, என்னை விட்டுரு. அப்போ அந்த உயிர் பயம் இருக்கிறதே, அந்த உயிர் ஏன்னா திரும்பி வராது. மற்ற பொருள் சம்பாதித்துக் கொள்ளலாம், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது குடும்ப ஒரு வீடு கட்டிக்கொள்ளலாம், ஒரு பீரோ வாங்கிக்கலாம், ஒரு சைக்கிள் வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கிடலாம். ஆனால் உயிரை வாங்க முடியாது. எந்த வேலை கொடுத்து வாங்கிறது?
அப்போ அதற்கு ஈடாக தேவனுக்கு முன்பாக எதையும் கொடுக்கவும் முடியாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுக்க முடியும்? அந்த விலை மதிக்க முடியாத ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஆத்தும மீட்பு என்பது அது மிகவும் மிகவும் அது பயங்கரமானது. உங்கள் ஆத்துமா மீட்டுக் கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு நீங்க ஈடா ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அது கர்த்தர் தான் அதற்கு ஈடு கொடுக்க முடியும். உங்கள் ஜீவனுக்கு ஈடாக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி, அதாவது நியாயப்பிரமாண சட்டத்தின்படி பார்த்தா என்னாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவ்வளவு வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. என்னாகமத்தின் புத்தகம் 35 முழுசும் வாசிங்க. அதுல 30ல இருந்து 33 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணிட்டான்னா அதற்கு ஈடாக அந்த கொலை பண்ணின மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்கிறது பிரமாணம், சட்டம் சொல்லுது. 31ஆம் வசனம் வாசிங்க. சாகிறதற்கு ஏற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது ஒருவனை கொன்று விட்டால், நான் தவறா கொன்னுட்டேன், அதுக்காக இதை வாங்கிக்கங்க, என் நிலத்துல 10 ஏக்கரை கொடுத்துறேன், என் சொத்துல பாதியை கொடுத்துறேன், அதை வாங்கிறாதேன்னு ஆசாரியனுக்கு சொல்லுறார். ஆசாரியனுக்கு அங்கே சொல்கிற அந்த ஒரு பாடம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் கொலை செஞ்சுட்டு வந்து அதுக்கு ஈடாக வேற ஏதாவது தந்துட்டானா நீ வாங்கிறாதங்கிறாரு. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக இந்த ஜீவனுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது. அதனால் அந்த ஈடா நீ எதையும் வாங்கிறாத அப்படின்னு சொல்றாரு. 33 வாசிக்கலாம். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய, நல்ல கவனிங்க, ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. அதாவது இது சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒருவன் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அல்லது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால், அவன் ரத்தம் சிந்தி இருந்தால் அதற்கு பதிலாக ஈடாக அவனும் ரத்தம் சிந்த வேண்டும். இதுதான் சட்டம். நியாயப்படி பார்த்தா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளைத்தான் சிலுவையில் ஏற்றி அடிச்சிருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணதெல்லாம் நம்ம, பாவம் செஞ்சதெல்லாம் நம்ம. ஆனால் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். அப்போ நியாயமாக பார்த்தா நமக்கு தான் ரத்தம் வர வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கணும், நம்ம ரத்தம் சிந்திருக்கணும். நமக்கு பதிலாக ஈடாக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தினார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 33ஆம் வசனத்தில் சொல்லுது, ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. புதிய ஏற்பாட்டில் வாசிக்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ முதல்ல குற்றம் செஞ்சது யாரு? அப்ப முதல்ல குற்றம் செஞ்சது யாரு? ஆதாம் தான் முதல்ல குற்றம் செய்யறான். அப்போ அந்த ஆதாம் செய்த தவறுக்காக, முந்தின ஆதாம் செய்த தவறுக்காக பிந்தின ஆதாம் அதற்கு பதில் செய்கிறார். அந்த ரத்தத்தை இவர் சிந்துகிறார். ஆதாம் அன்னைக்கு ரத்தம் சிந்தல, அதுக்கு பதிலாக பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து பாரம்பரியத்தின் கட்டுகளுக்கும் சாபங்களுக்கும் நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். 12, 14, 15, 16, 17 இந்த ஒரு 5 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒரு மனுஷனை சாகும்படி ஒருத்தன் அடிச்சிட்டான்னா நிச்சயமாய் அவன் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். அது அடைக்கல பட்டணம் என்று ஒரு பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கைப்பிசகா செஞ்சுட்டேன், தெரியாம அவன் மேல பட்டுச்சு செத்து போனான்னா அவன் ஓடி பிழைத்துக் கொள்வதற்காக ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி இருந்தார். வாசிங்க 15 வாசிங்க.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவனை நிச்சயமாவே கொலை செய்ய கடவன். யாரெல்லாம் கொலை செய்யணுமா? அப்ப இங்க ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்க யாருமே. தாய் தகப்பனை அடிச்சவன்லாம் கொலை செய்யப்படணும்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா யாருமே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அடுத்து 17 வாசிங்க, 16 வாசிங்க. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒரு மனுஷனை களவா கொண்டு போயிட்டாலோ அல்லது ஏமாத்தி கொண்டு போயிட்டாலோ அவன் கண்டுபிடிக்கப்பட்டா அவன் கொலை செய்யப்படணும். அடுத்து 17 வாசிங்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். நீ கொன்னாதான் இல்ல, அடிச்சான் தான் இல்ல, வாயில பேசினாலுமே நீ கொலை செய்யப்படணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் சட்டம். எத்தனை பேர் தாய் தகப்பன்மார பேசி இருக்கிறீங்க? அப்போ நீங்கெல்லாம் உண்மையிலே சட்டத்தின்படி கொலை குற்றவாளிகள். சும்மா இல்லை, சட்டத்தின்படி பார்த்தா கொலை குற்றவாளிகள். சும்மா அம்மா அப்பாவை திட்டினாலுமே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பிரமாணம் சொல்லுகிறது. ஐயா நான் சொல்லலை, நீங்கள் தான் வாசிச்சிங்க, நீங்கள் தான் வாசிச்சிருக்கிறீங்க. இப்படி பிரமாணத்தின்படி பார்த்தா நியாயமாக நம்மளைத்தான் கொலை செஞ்சுருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒருத்த கூட இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்னாகுதின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சாகிறதற்கு ஏதுவான குற்றம் செய்தவன் யார்? யார் தெரியுமா? நம்ம தான். சாகிறதற்கு ஏதுவான குற்றம் செஞ்சது நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அப்போ நியாயமாக நாம தான் ரத்தம் சிந்த வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்து அதில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே மனுஷனை உருவாக்கி அந்த தோட்டத்தில் வைத்தார். பிசாசானவன் வஞ்சிக்கும்படியாக அவன் உள்ளே வந்தான், வஞ்சித்தான். ஆதாம் ஏவால அந்த கனியை புசிக்க வைத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினான். அதற்கு பிறகு பாவம் செய்ய வைத்தான். கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்தான். அதை புசிக்கும் நாளிலே அப்போ எப்போ சாவு வருது? எப்போ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியிலே அப்போயே மரணம் வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினால நீ சாகவே சாவாய். எப்போ? புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி மனுஷன் செத்து போனான். செத்தனா சாகலையா? சாகலையே. ஆமேன். அவனுடைய சரீரம் இருந்தது, அவனுடைய ஆவி இருந்தது, அதில் ஆத்மா செத்து போனது. ஆத்மாவில் மரிச்சு போயிட்டான். ஆத்மா மரித்ததற்கு பிற்பாடு அவனுக்கு மேலே இருக்கிறதுக்கான தகுதி இல்லை. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அதனால் நீ கீழே போயிருன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியதெல்லாம் எழுதியிருக்குது. நீங்கள் இருக்க தகுதி இல்லைடா, நீ கீழே போடான்னு சொல்லிட்டார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, ஹி புஷ்டு அவுட் ஆஃப் த கார்டன் இருக்கு. அவர் தள்ளி கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டாராம் வெளியில். புஷ் பண்ணி வெளியே தள்ளி விட்டாராம். அப்படி என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆதாம் புசித்தான், ஆதாம் தான் சாக வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் அவன் வழியாக நாம் இன்றைக்கு இந்த பூமியில் மரித்திருக்கிறோம். ஆனால் அந்த ஆதாம் அந்த ஜீவனுக்கு ஈடாக அன்றைக்கு எதுவுமே கொடுக்க முடியல. அந்த ஜீவனுக்கு ஈடாக எந்த ஒரு மீட்கும் பொருளையும் கொடுக்க முடியவில்லை. அப்போ தேவன் சொன்னது போல ஆதாம் செத்து போனான், அவனுடைய ஆத்மா செத்து போனது. ஆதியாகமம் 3:15 கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்களை நசுக்குவாய். இந்த பிரமாணத்தை கர்த்தர் அன்றைக்கு முதல் கட்டளையாக தருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் வந்துருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ முந்தின ஆதாம் இழந்து போனதை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 22 மட்டும் வாசிங்க. அதற்கு பிறகு 45 வாசிக்கலாம்.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனுஷரும் ஆதாம் அன்றைக்கு மரித்ததுனால நாமும் மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்ததுனால நாம் அவரோடு கூட உயிர்த்தலிலும் பங்கடைந்திருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்போ அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த உயிர்த்தெழுதல்ல முதல் வரிசையில் இருக்கிறவர் கிறிஸ்து. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் ஜீவன் தந்தார், எனக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் 3ஆம் நாள் மறுபடி உயிரோடு கூட எழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உங்களை மாற்றுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறதே. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப முந்தின மனுஷன் அந்த ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். ஏன்னா அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இருக்கு. அது வரைக்கும் ஆத்மா வரல. இவர் சுவாசத்தை ஊதினதுக்கு அப்புறம் தான் ஆத்மா வந்துச்சு. ஆனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உங்களுக்கு உயிரை கொடுக்கிற, நீங்கள் இழந்து போன ஆத்மாவை, இழந்து போன ஜீவனை மறுபடியும் தருகிறவர் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 47. முந்தின மனுஷன் முந்தின மனுஷன் இந்த பூமியிலிருந்து உண்டான மண்ணான மனுஷன். 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். ஆமா, இது நல்லா விளங்கிக்கங்க. முதல் மனுஷன் அவன் மண்ணில இருந்து வந்தான். ஆனா 2வது மனுஷன், 2வது ஆதாம் சொல்லப்படக்கூடியவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் வானத்திலிருந்து வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இதுல 48, 49, 50 வீட்டில் வாசிங்க. நமக்கு அதிக நேரம் இல்லை, அதனால நான் எபிரேயர் புத்தகத்துக்கு போயிடுறேன். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏற்கனவே சொன்ன வசனம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாமே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டாகாது என்பது வேத பிரமாணம், நியமம், ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போல ரோமர் 3:26 அதுக்கான பதிலை நாம் பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசுவையே ஏற்படுத்தினார். இயேசுதான் நமக்கு கிருபாதார பலி. கிருபையாய் நமக்காக ஜீவன் தந்ததினால அவர்தான் கிருபாதார பலியாக இருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற நல்ல கவனமா வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அதாவது நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா அல்லது தவறா கொலை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈடாக மறுபடியும் உங்களுக்கு ஜீவனை தருகிறவர் அந்த கிருபாதார பலியாக பலியான இயேசு மட்டும்தான். அததான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும், நீங்கள் பார்க்கிற சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நிவர்த்தி செய்கிற அல்லது ஈடுகட்டுகிற ஒரு பலியாக இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் போன வாரமே சொன்ன நினைக்கிறேன், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பதிலாக வேற ஆள் மாட்டிக்கிட்டாக்க நீங்க எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. நல்ல வேலை நான் தப்பிச்சேன்டா, நல்ல வேலை என்னைய போட்டிருப்பாங்க சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் ஏசப்பாவை நீங்க உங்க தவறெல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. இப்ப அவர் உங்களுக்காக சரி நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் அடியை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாம் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆ, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட அன்பு செலுத்தினதுனால அல்ல, அவர் உங்கள் மேல் வச்ச அன்பினாலதான் அந்த கிருபாதார பலியாக இயேசுவை கத்தை ஏற்படுத்தினார். ஏதோ நீங்க ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்றதுனால இல்ல, அவர் உங்க மேல அன்பா இருக்கார். ஐயோ என் பிள்ளைங்க அடிபட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க இப்படி வியாதியில போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க இப்படி ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாதுன்னு அவர் உங்க மேல கரிசனையோடு கூட உங்கள் மேல அவர் அன்பு வைத்தபடினாலதான் தன் சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அதற்கு ஈடாக மற்றொரு வார்த்தை நீங்க வாசிங்க. கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்காக இயேசுவை பூமிக்கு அனுப்பினாரு? தம்முடைய குமாரனை எதுக்காக அனுப்பினாரு? நம்மளுடைய பாவம் இப்போ நான் உண்டாக்குன ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு வேற கிருபாதார பலி எங்கேயுமே கிடையாது. அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஈடா கொடுக்கறதுக்கு பூமியில் ஒண்ணுமே இல்லை. அதனால நீ போய் அவங்களுக்கு ஈடா பலியாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவராலே அன்றி, எல்லாம் சொல்லுங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை. நல்ல மனப்பாடம் ஆயிருச்சா? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற யாரு வந்தாலும் உங்களுக்கு ஈடு கட்ட முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கு, நீங்க செஞ்ச அந்த துரோகத்துக்கு, நீங்க செஞ்ச அந்த காரியங்களுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்துட்டு, உனக்கு பதிலாக நான் போய்க்கிறப்பா, நீ போ, உனக்கு பதிலாக நான் அடிபட்டுக்கிறேன், நீ போ அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய அன்பு! அந்த மேல அந்த அன்பு வச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8:3 அதைத்தான் சொல்றாரு. ரோமர் 8 நிறைய இருக்குது. 3ஆம் வசனம், மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதத தேவனே செய்யும்படிக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. இது என்ன? மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதத தேவனே செய்யும்படிக்கு ஏன் வந்தாரு? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒருவனை ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிட்டீன்னா உன் ரத்தம் சிந்தனம்டான்ட்டார். இது நியாயப்பிரமாணம். நீ தாயதப்ப மாதிரி பேசினாலே கொலை செய்யப்பட வேண்டும் இருக்கு. தாயதப்ப மாதிரி அடிச்சாக்க நீ கொலை செய்யப்பட வேண்டும் இருக்கு. ஒரு மனுஷனை தவறா கொலை பண்ணிட்டா அவனு கொலை செய்யப்பட வேண்டும் இருக்கு. இப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று 61 இடத்துல சொல்லியிருக்கு. யாரையெல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்னாகமத்தின் புத்தகத்திலையும் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா யாரையெல்லாம் கொலை செய்யணும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் எத்தனை கட்டளைகள் இருக்கு? 623 கட்டளைகள் இருக்கு. 10 கட்டளைகள் தவிர 613 கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் மோசேட்ட கர்த்தர் சொல்லி நீ இதை எழுதுறா, இது எழுதுறான்னு சொல்லி எழுதுனது. எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒரு கைப்பசகா ஒருத்தனை கொண்டுட்டானாக்க அவனுக்கு இது தண்டனை, அவன் இப்படி தான் இருக்கணும், இதை போற சட்டம் சொல்லி கொடுக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன்படி பார்த்தா நிச்சயமா எந்த மனுஷனும் பூமியில உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம மேல அன்பு வைத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:34 வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் வீற்றிருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, நமக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பிரமாணம் எப்படி மாறிடுச்சு தெரியுங்களா? இந்த உலகத்தின் ஒட்டு மொத்தத்திற்காக ஏற்கனவே வாசிச்சோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசுவை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக எந்த புனிதர்கள் மரிக்கல. உங்களுக்காக புனிதர்கள் மரிச்சு கல்வாரில் தொங்கினாங்களா? எந்த மனுஷோட ரத்தமும் தீட்டுப்பட்ட ரத்தம். அதனால சொல்லிருக்கு, ரத்தம் பூமியில தீட்டுப்பட்டது. நம்ம ரத்தம் எல்லாம் பாவ ரத்தம். இது பாவத்தில் பிறந்த வந்த ரத்தம். இது எந்த மனுஷனுக்கும் ஈடாக மாறாது, ஜீவனுக்கு ஈடாக மாறாது.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிப்பட்டது அல்ல. அதான் சொன்னேன், முதலாவது மனுஷன் அவன் மண்ணிலிருந்து உண்டானவன், இரண்டாவது மனுஷனாகிய பிந்தின ஆதாமோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான், ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் ஒரு குற்றமும் காணேன் என்று 3 பேர் சாட்சி கொடுக்கிறாங்க. அவர் ஒரு குற்றம் செய்யாதவர். நான் விசாரிச்சேன், அவர் ஒரு தப்பும் செய்யல, அவர் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி 3 பேர் சாட்சி சொன்னாங்க. அவர் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம். அப்போ நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ஆவியின் ரத்தத்தை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் பேசக்கூடிய ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி நமக்காக பலியாகி, அது கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு இந்த விலை மதிக்க முடியாத மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் பெற்று தந்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் அசால்ட்டாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே போய்க்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினனே, இவங்களுக்காக கல்வரையில் அடிக்கப்பட்டனே, என்னை தேடி வரமாட்டாங்களா, என்னை கூப்பிட மாட்டாங்களா, என்கிட்ட விண்ணப்பம் செய்ய மாட்டாங்களான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். 10 மணிக்கு ஆராதனை, ஏசப்பா எத்தனை மணிக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? 9:30க்கெல்லாம் வந்திருப்பாரா? நான் நினைக்கிறேன் 2 பேர் இங்கே வந்துடனே வந்துடுவார். அவர் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் நிற்பேன்னு சொல்லிட்டார். நான் 2 பேர் வந்து நின்றுட்டா போதும், அவர் ஆல்ரெடி இங்கே அட்டண்டன்ஸ் போட்டுறாரு. நம்மளாம் எப்போ வரான்? ஆனால் நீ 12:30 இல்லாமல் விட மாட்டேன், இன்னைக்கு 1 மணி ஆனாலும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக போகணும், லேட்டாக தான் போகணும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் மிக தெளிவாக விளங்க வைக்கிறார். சரி, இப்போதான் செய்திக்குள்ளே போக போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது எப்படி எனில், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். உங்க பாவம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன செய்யணுமா? என்ன வேணும்? இல்ல வார்த்தை என்ன சொல்லுது? இல்ல என்ன வார்த்தை முதல்ல சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ 2 தேவைப்படுது. என்னன்னா, கிருபையும் சத்தியமும். அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மட்டும்தான் உங்கள் பாவம் நிவர்த்தியாகும். மறந்துடாதீங்க, இது ஞாபகத்தில் வைங்க. இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வழக்கமாக உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. சரி, 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் யாரு? அப்ப பாவ நிவர்த்தி எங்க இருந்து வரும்? ஏன்? சட்டம் சொல்லுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மட்டும்தான் பாவ நிவர்த்தி ஆகும். அப்ப கிருபை சத்தியம் எங்க இருக்கு? அவர்தான் இயேசு. அதனாலதான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப கிருபையும் சத்தியமும் தான் உங்கள் பாவத்தை நிவர்த்தி ஆக்கும். அந்த கிருபையும் சத்தியமும் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இயேசுவை தான் நீங்க நினைக்கணும். கிருபை எங்கெல்லாம் இருக்கோ அங்க சத்தியம் இருக்கும் கூடவே. கிருபைங்கிற வார்த்தை பயன்படுத்த இடத்துல எல்லாம் சத்தியங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது முழு வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 1:16, யோவான் 1:16 வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பரிபூரணம், அவருடைய முழுமையினால, பரிபூரணத்தினால நாம கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. எப்படி எனில் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. இப்போ நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, நீங்க மரணத்துக்கு எதுவான குற்றம் செஞ்சிட்டீங்க, உங்களை கொலை செய்யணும். இப்போ நீங்கள் அதுக்கு ஈடாக கொடுக்கணும். ஒன்று
எதை கொடுக்கணும்? ஜீவனை தான் கொடுத்தாங்கன்னு, வேற வழி இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, கிருபையாய் இவங்களை மீட்டு கொண்டவர் இயேசு. தன்னுடைய சத்தியத்தினாலே உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை அந்த பாரம்பரியத்தின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி மீட்டுக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த 17ஆம் வசனம் சொல்றது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இப்ப இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை அதுக்குரிய விளக்கம் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அது 11 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. இப்ப 6, 7 மட்டும் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து வருகிற தேவன், சகலத்தை தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன், அவர் வார்த்தையாகிய தேவன். அவர் சகலத்தையும் வெறுமையாக்கி தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல பூமிக்கு வந்தார். எதுக்காக? உங்களை மீட்டுக் கொள்வதற்காக. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் பூமியிலே மனிதனாக, மனுஷருக்கு அந்த பாவமான மனுஷனாக இந்த பூமியிலே அவதரித்தார். வேற வழியே இல்லையா? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அங்கிருந்து நினைச்சு பார்த்துட்டு பிசாசை பார்த்து போனா போயிருக்கும், பாவம் நீங்கி இருக்கும். ஏன்னா அவர் எந்த மனுஷனால பாவம் உண்டானதோ அந்த மனுஷன் ரத்தம் சிந்தப்படணுங்கிறது பிரமாணம், சட்டம். அந்த ரத்தம் சிந்தமடியாத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இப்ப விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 20:28 வாசிங்க. மத்தேயு 20:28. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர் ஏதோ இப்ப இயேசுநாதர் வந்தாருங்க, அவர் உலகத்தின் கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் தான் தலைவர். இயேசு கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தார். அவர்கிட்ட இன்னைக்கு இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 400 கோடி பேர் அவர் மதத்தில் இருக்கிறாங்க. அதுக்காக அவர் வரல, அந்த பேர் பிரசாவத்துக்காக அவர் வரல. அவர் ஊழியம் கொல்ல வராம ஊழியம் செய்யும்படியா வந்தார். யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, மரணத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, வியாதினால கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து நித்திய ஜீவனுக்கு சுதந்திரமாய் பெற்றுத் தருவதற்கான வழி ஏற்படுத்துவதற்காக தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன சொல்றான்? அவர் மனுஷரால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்படித்தான் அன்றைக்கு இருந்த யூதர்களும் வேத பாரகர்களும் மூப்பர்களும் ஆச்சாரியர்களும் அப்படித்தான் சொன்னாங்க. இவனுக்கு பதிலாக யாரை? பரபாசுக்கு பதிலாக யாரை விடுதலையாக்கணும்? உங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கணுமா, இவரை விடுதலையாக்கணுமான்னு கேட்டாங்க. அது என்ன சொன்னாங்க ஜனங்கள்? இவனை அல்ல, பரபாசை விடுதலையாக்கும். அவன் பெரிய கொலகாரன். ஆனா இவர் கொலகாரனுக்கெல்லாம் மீட்பை கொடுக்க வந்தவர். அது தெரியாதபடினால தான் இவரை பிடிச்சு கொடுக்குறாங்க. அவனுக்கு சிலுவையில் அறையும் சொல்லி சத்தம் எக்கச்சக்கமானதுனால போடாது என்னமோ செய்யுங்கன்ட்டு பிளாத்து கை கழுவிட்டு போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு அவரே. இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்களை மீட்கும் பொருளாக எதையுமே நீங்க கொடுக்க முடியாது. உங்களுக்காக மீட்கும் பொருளை கொடுத்தவர் இயேசு மாத்திரமே. அதனாலதான் நம்ம அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறாரு. அவர்னாலதான் பூமியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்கிறத சொல்லித்தரோம். அவரை விட்டுட்டு அப்புறம் நான் திருவிழாவுக்கு போனேன், மொட்டை அடிக்க போனேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நீங்க நம்ப வேண்டியவரை நம்பணும். வேற எதன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிட்டு நம்ம இங்கேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு வரக்கூடாது. நான் 10 பக்கம் போயிட்டு வந்தேன், ஊர் உலகத்தில் செய்யறமா நானும் செய்யணும்ல அப்படின்னு சொன்னாலும் வேலை நடக்காது.
இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 விடுதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யோவான் 8:32 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 3 விடுதலை தவிர வேற விடுதலை எங்கேயுமே கிடையாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு விடுதலை. சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே விடுதலை, இல்லைன்னா விடுதலை கிடையாது. டெம்பரரி உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கலாம், தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கலாம். நேரமாக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், நைட்டு நல்லா இருந்துச்சு, காலையில் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? அவ்வளோதான், அவர் கொடுக்குற மருந்துக்கு அவ்வளோதான் வேலை நடக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தரோ அப்படி இல்லை, நிரந்தரமான தீர்வை கொடுக்கிறவர். அவர் ஒரு டைம் உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா அது மறுபடியும் அது உங்களுக்குள்ள வரவே வராது. வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், உபத்திரவமாக இருக்கட்டும், ஆண்டவரே இதை பாருங்க, இதை என்கிட்ட எடுத்து போடுங்க நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாய் அதை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனுஷ சாயலாக மாறி பூமிக்கு வந்த தெய்வம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புத்தகம் 33:24 நீங்கள் வாசிக்க வேண்டாம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்றார். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என யோபு சொல்றார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களை மீட்கும் பொருள் எது? அதேதான், மீட்கும் பொருள் இயேசு தான். இயேசு இல்லாம நீங்க மீட்கப்பட முடியாது என்பது வேத சத்தியம். சரி, நிறைய காரியம் இருக்கு, உங்களுக்கு சீக்கிரம் அனுப்ப நினைக்கிறேன். சுருக்கமாக ஒன்று வேணா சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சுருக்கமான காரியம், அதை நான் ஃப்ளோ அங்கே சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்துக்கங்க. இது வேத பிரமாணம், சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், எபிரேயரில் நீ ஒரு அடிமையை நீ வாங்கிட்டு வந்தீன்னா, எபிரேயர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். இந்த எபிரேயர்களில் நீ எபிரேயர்கள் ஏன்னா ஆல்ரெடி அவங்க பார்வோனுடைய காலகட்டத்தில் 430 ஆண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். அவர்கள் அடிமை வம்சமாக மாறிட்டார்கள். அதனால தான் நீங்கள் எபிரேயரில் ஒரு அடிமை நீ கொண்டாயானால் என்ன செய்யணுமா? 6 வருஷம் அவன்கிட்ட வேலை செய்யட்டும். ஆனால் 7வது வருஷம் அவனை விடுதலை ஆக்கிடணும். இதுதான் சட்டம். 6 வருஷம் நீ அவனை வச்சு வேலை வாங்கிக்க, அடிமை வச்சு வேலை வாங்கிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆனால் 7வது வருஷம் அவனை விடுதலை ஆக்கிடணும். அப்புறம் அவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அடிமையாக வாங்கிட்டு வரும்போது அவன் கல்யாணம் முடிக்காமல் ஒருத்தனை மட்டும் நீ கூட்டி வந்திருந்தீன்னா, அவன் 7வது வருஷம் ஒருத்தனை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த எஜமான் அவன் பார்த்து அந்த அடிமைக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டான்னு வைங்க, அவனுக்கு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா, அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றிருப்பான் என்று சொன்னால், 7வது வருஷம் எப்படி செய்யணுமா? அவன் மட்டும் போயிடணும், மனைவி பிள்ளைகள்லாம் எஜமான்ட்டு இருந்துக்கணும். இதுதான் சட்டம். நல்ல சட்டமா? எஜமான் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க தானே இது. எஜமான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக பிறந்த பிள்ளைங்க தானே. அதனால இந்த அடிமையை அப்படியே விட்டுறக்கூடாது, அவன் மட்டும் போகட்டும், மனைவி பிள்ளைகள் இங்கேயே இருக்கட்டும். இது சட்டம். ஒருவேளை இந்த வேலைக்காரன், இந்த அடிமையானவன், ஐயோ என் மனைவி பிள்ளைகளை விட்டு என்னால் தனியாக போக முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என் மனைவி மேலே அன்பு வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகள் மேலே நான் பாசம் வச்சிருக்கிறேன், அதனால் இவங்களை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்வானானால், இந்த எஜமான் என்ன செய்யணுமா? அவனை சபை சங்கத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும், ஊர் முன்னால் நிப்பாட்டணும். அங்கே கதவு நிலை அருகையாவது அல்லது அந்த வாசற்படி அருகையாவது நிறுத்தி, அங்கே அவனுடைய காதுகளை 2 கம்பிகளை கொண்டு குத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7 வரைக்கும் வாசித்து பார்த்துக்குங்க. அப்போனா பாருங்க, காதில் ஓட்டை விழுந்துடும். நீங்கள் மாட்டுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? லோன் மாடுன்னு தெரியும், காதில் ஓட்டை, இது லோன் மாடுறாம்மா, என்னன்னா ஓட்டை போட்டிருக்குல்ல, அது லோன் வாங்கின மாடுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ காதில் ஓட்டை போட்டுச்சுன்னா அவனுக்கு என்ன அர்த்தமா? இவன் தன் எஜமானையும் தன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் விட்டு போக மனதில்லாத இருக்கிற அடிமை அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து கலாத்தியர் 4:5 வாசிச்சோம்.
இப்போ அடிமையாவே பூமிக்கு வந்தார், மனுஷ சாயலா மாறினார். இப்போ இந்த பூமியில வந்து அவர் 6 வருஷம் இங்கே ஒரு கணக்கு சொல்லி இருக்குது. இந்த பூமியில ஒரு 33 வருஷம் இங்கே இருக்கிறார். குறிப்பா 3.5 ஆண்டு காலம் கர்த்தருக்கென்று அவர் ஊழியம் செய்கிறார். அநேகரை மனம் திருப்பும்படியாக, பாவ மன்னிப்பு தரும்படியாக அவர் ஊழியம் செய்தார். இப்போ இந்த எஜமான் யாருன்னா, இப்போ பாருங்க, அடிமையை வந்து இயேசு, எஜமான் யாருன்னா பிதாவாகிய தேவன். பெண்ஜாதி பிள்ளைகள் யார்? அப்போ நாம தான் ஆவிக்குரிய மனவாட்டியும் நாம தான் அவருடைய பிள்ளைகளுமா இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ நான் தனியாக போகக்கூடாது. இப்போ போயிருக்காரு, இப்போ டெம்பரரி, அவர் போனது டெம்பரரி. அவர் தனியாக போகிறதுக்கு சம்மதிக்காம என் பெண்ஜாதி பிள்ளைகளை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை கூட்டிட்டு போய் இரும்பு கம்பியில் வச்சு குத்திட்டாங்க. 2 பக்கம் ஓட்டை போட்டாச்சு. அங்கே காதில் ஓட்டை போடஞ்சதுக்கு இங்கே 2 கையிலையும் ஓட்டை போட்டாச்சு. இப்போ சொல்லுங்க, யார் அடிமையாக வந்தது? ஏசப்பா. எதுக்காக ஓட்டை போட்டாங்க? உங்களையும் என்னையும் விட்டு அவரால் பிரிஞ்சு போக முடியாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு ஓட்டையை போட்டாங்க. இப்போ அதனால அவருக்கு நம்ம சொந்த பிள்ளைகளாக மாறிட்டோம். அவருடைய மனவாட்டியாக நம்ம மாறி இருக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இயேசு பூமியில் இருந்தபோது அவர் அநேகந்தரம் பிள்ளைகளே பிள்ளைகளேன்னு தான் கூப்பிடுறாரு. என் பிள்ளைகளே, புசிக்கிறது எங்கேயாவது உங்களிடத்தில் உண்டான்னு கேட்கிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே பிள்ளைகளேன்னு எத்தனை தடவை கேட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு நம்ம பிள்ளைகள்னா அவருடைய சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சுதந்திரருமா இருப்போம் என்று சொன்னால் அவருடைய உடன் சுதந்திரராக நாம் மாறுகிறோம் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 17 to 21 வரைக்கும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வாசித்து அப்படி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதிலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால தான் நீங்கள் ஜீவனை பெற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஒரே மீறுதலாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் நீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. அப்போ ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவத்துக்கு உள்ளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வந்தது. முந்தின ஆதாமாகிய பழைய மனுஷன் பாவ ஆதாம் அவன் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாகத்தான் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சொல்லுங்க, நீங்கள் அடிமைகளா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ, மீட்கும் பொருளை கண்டுபிடித்திருக்கிறீர்களோ, நீங்கள் யாருக்கும் எதற்கும் அடிமைகள் இல்லை. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. இறுதியாக 1 தீமோத்தேயு 1:9 1 தீமோத்தேயு 1:9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, நல்லா கவனமா கேளுங்க, நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரம
அக்கிரமக்காரருக்கும் அக்கிரமக்காரனுக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் யாருக்கு பக்தி பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவனுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 14 கேட்டகரிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயபரமான சட்டதிட்டம் எல்லாம் யாருக்கு இல்ல? நீதிமானுக்கு இல்ல. நீதிமானா நடக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணம் செல்லாது. சட்டத்திட்டம் அவனுக்கு இல்லை. எத்தனை நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொன்னேன்? 623. இந்த 623 கட்டளைகளும் பிரமாணங்களும் யாருக்கு? நான் சொன்னேன் இப்போ 14 பேர் வாசம் இல்லை, அவங்களுக்கு தான். அதில் குறிப்பாக தாய் தாப்பமாரை அடிக்கிறவர்களுக்கும் போட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. இப்போ சொல்லுங்க, நீங்க நீதிமானா இல்லையா? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க. நீதிமான்னு சொல்லலையே, நீதிமானா இல்லையா? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நீதிமானா இருப்பதற்கு நீங்க என்ன கடைபிடிக்க வேண்டும்னா, நான் சொல்றேன், ஒரே ஒன்று நீங்க கடைபிடிச்சா போதும். என்னவா? அவ்வளவுதாங்க, சுருக்கமா முடிஞ்சு வச்சு. ஒரே வார்த்தையில் விடையளி. நீங்க ரட்சிக்கப்படணும்னா, நீங்க அடிமையிலிருந்து வெளியே வரணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தான் வழி, வேற வழியே கிடையாது. ஏனால் அவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர் இயேசு. உங்களுக்காக கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டவர் இயேசு. உங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு. உங்கள் சாபங்களுக்காக தலையில முள்முடி சுமந்தவர் இயேசு. உங்களுக்காக ஜீவனே தியாகமாய் தந்தவர் இயேசு. உங்களுக்காக மறுபடியும் அவர் ஜீவனோடு உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து இப்பொழுது வரையில பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரும் இயேசு. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பூமியின் கீழே, வானத்தின் கீழெங்கும் பூமி மீதெங்கும் உள்ள மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இப்ப நீங்க அடிமைகளா இருப்பீர்களானால், ஒருவேளை பாவத்துக்கு அடிமைகளா இருப்பீங்கன்னா, வியாதிக்கு அடிமையா இருப்பீங்கன்னா, சூழ்நிலைக்கு, சில பேர் சொல்லுவாங்க சூழ்நிலைங்க அப்படி ஆயிருச்சு, சூழ்நிலைங்க அவங்களும் கோயிலுக்கு பண்ணாங்க, நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க, சும்மா வாங்க நாங்க, நீங்க டிக்கெட்டு காசு கொடுக்க வேணாம்னாங்க, அப்படியாவது கடலை பார்க்க போகணும் போனா, அதெல்லாம் இதுல வந்து அடங்கிடும். அப்போ எதெல்லாம் நீங்க விட்டு விலக வேண்டி இருக்கிறதோ அதை விட்டு விலகிறதுக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படிப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் உங்களை விடுதலை ஆக்கினவர் இயேசு. அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை.